ஹாய் ஹலோ வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஐயர். இனி என்ன பார்க்க போகிறோன்னா பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வந்து இப்போ நான் ரியாக்ட் பண்ண போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்கள், ரெக்கார்ட் போட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 ஸ்டார்ட். திமுக காரனை மட்டும் மிரட்ட முடியாது. யார வேணா மிரட்டிடலாம், திமுக காரனை மட்டும் மிரட்ட முடியாது. ஓகே, நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. சரி, திமுக தீ சக்தி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பார்த்தா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. சரி, பார்ப்போம். எனக்கு ஒரு துண்ணி கூட கிடையாது. வருது பாத்தியா? அந்த பயம் புண்டா இருக்குல்ல, போடா துண்ணி பிழைத்த கோயில வெறும் புண்டை வைக்கிறேன். கோயிங்க அம்மா அடிக்குவோமா போர் தள்ளி இருக்கு. தெரிஞ்சு போச்சு. அங்க புண்டை போடா துண்ணி ஆளு புண்டை ஆண்டா கிடைச்சா துண்ணி. மாட்டுக்கறியை தின்னக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேடையில போய் பேட்டியும் கொடுக்குற, இன்னொரு மேடையில போய் மாட்டுக்கறி தின்றா ஓடுறா ஒரு ஆரம்பம் ஓடுறா அப்படின்ற என்னங்கடா கொடுக்குறீங்க? உங்க டோனா எங்கள்ட்ட கொடுக்குறீங்களா? ஏய், தளபதியோட வெறியர்கள்டா. ஒண்ணு காசு ₹1 உங்க யாருக்குமே ₹1 கொடுக்கலடா. தளபதி மனசுக்காண்டி, தளபதி எங்களோட உயிர்டா. இங்க வச்சிருக்கோம் அந்த மனுஷனை. அந்த ஒரே காரணம் தானே வந்தோம். இங்க இருக்க எவனுமே எங்க உமா இன்னொருத்தவனை இலைக்குமே வைக்கல. 2026 எங்க ஆளை கலங்கான வைக்கிறோம். உங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அடிக்கிறோம். ஒரு புது பூச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம். டிங் டிங். சூப்பரா இருக்க போகுதே. போக்கிமான் அவசர சிகிச்சை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஆன சின்ன வயசுலேருந்து பார்த்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நானே இப்போ கூட சின்சான் தான் ஓடிட்டு இருக்கீங்க. பின்னாடி நான் காமிச்சோன்னா உங்களுக்கு சின்சான் தான் ஓடிட்டு இருக்கணும். நான் சின்சான் தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. சரி, வாங்க அடுத்து பார்ப்போம். பெரிய போறோன்ற சோகம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணோம்னு பேசிக்கிட்டோம். ஆனா அன்னைக்குதான் பாரிய பாக்குறது கடைசின்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு இதை பார்க்கும்போது இப்போ நான் அந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஏன்னா 12th படிக்கிறேன் இல்லையா? இதோட இன்னும் 2 மாதம் தான் எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா இதோட இந்த ஸ்கூல் லைஃப் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நாங்கள் புதுசாக ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோன்றது வந்து இப்போனா கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இது. பார்த்துக்கலாம். லைட்ஸ் ஆஃப், ப்ரொஜெக்டர் ஆன். இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஏன்னா இருந்தாலும் ஒரு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளால ஸ்கூல் லைஃப் என்டர் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். இதே யோசிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்மளும் அது வெளியில் போயிடுவோம். அடுத்து பார்க்கலாம். நீங்க யாருக்குமா ஒரு ஆதரவு கொடுக்கலாம்? நாங்களா
பிள்ளை வரும்போது அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளை நிக்குது தலைப்புல, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்றது? ஏன் இவ்வளவு நம்பிக்கை இருக்குமா? அவன் எத்தனையோ கோடி நான் படிச்சில்ல, அவன் எத்தனையோ கோடி ஒரு பணம் நடிச்சுட்டு சம்பாதிக்கிறான். அந்த பணம் வானா எனக்கு மக்கள் தான் வேணா எதுக்கு வரான்? எங்களை இருட்டுல கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரான். அதனால அவனுக்கு தான் நாங்க வெளிச்சம் கொடுக்க முடியும். நானும் ஒரு விஜய் ஃபேன் தான், அதனால தான் விஜய் ரீல்ஸ் நிறைய ரீல் வந்து இப்போ சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. சில பேர் கஞ்சா போதை பொருள்னு கூல் லீஃபா உங்க ஊர்ல இருக்காது, இதையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இளைஞர்கள் கடைசியில் ஆண்மை இருக்காது, குழந்தை பெற்றுக்க முடியாது அவனால. அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்க. அவன் 9. இவனெல்லாம் போதை பொருளை உபயோகிக்கிறானோ அவன்லாம் அரவாணி. கொடுத்துறாதீங்கம்மா. அவனால வாரிசுகளை உருவாக்க முடியாது. வேணும் நின்றுப்பான், ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லவன். வேண்டாம், முதல்ல விசாரிச்சிருங்க. ஏதாவது பழக்கம் இருக்கா, பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கானா? இந்த வாயில வச்சுக்கிட்டு பேசுவான் இப்படி. பாத்துங்க அவனை. இங்க எங்கேயாவது வீங்கி இருந்ததுன்னா பல்லுல ஏதாவது கரை இருக்கான்னு பாருங்க. இளைஞர்கள், நம்ம ஊர்ல இளைஞர்கள் தெளிவா இருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துங்க. பொண்ணு கேட்டு வந்தானா அவனை ஒரு விசாரணை போடுங்க. அதுக்கு ஒரு விசாரணை கமிட்டி வேணா நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நீங்க விசாரிக்கிறது, அவன் அரவாணியா இல்லையான்னு விசாரிக்கிறது. இல்லாட்டி டாக்டர் விட்டு டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் தான் நீங்க கொடுக்கணும். நம்ம கண்மணிகளை, நம்மளுடைய சகோதரிகளை இந்த பாவிட்ட கொடுத்து பாழாக்கிறாதீங்க. அதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறது பெட்ரு. அவ எல்லாம் பாருங்களா, அப்ப அந்த பையனோட லைஃப் என்னடா வருது? ஆக்சுவலாக இப்போ நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பேஸ்டான இந்த 3 சம்பவமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதனால் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குன்னா, எல்லாத்தையும் அதாவது இந்த சம்பவம் எதனால் இந்த ஒரு சம்பவம் தனித்தனியாக நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு விஷயத்தினால தான் இந்த சம்பவம் வந்து பண்ணால் அதை வந்து அந்த சம்பவமே ஆரம்பிச்சிருக்கு. அதான் கேஸ்ட். இந்த கேஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா அழிக்க முடியுமா இல்லை அழிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட்டை பிடிச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இதை அழிச்சாங்கன்னா இது போயிடும். அப்புறம் தான் நம்மளுக்குள்ள ஒத்துமைன்றது வரும். இந்த கேஸ்ட்டை வச்சுக்கிட்டு, இந்த ஒத்துமையை வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர முடியல அப்படின்னா எப்படி சேர முடியும் சொல்லுங்கள்? முதல்ல இந்த கேஸ்ட்டை தூக்கி போட கற்றுக்கணும். முதல்ல இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்டு கேட்குறாங்க, பிசி எஸ்சி. ஆக்சுவலாக ஸ்கூல்லலாம் எனக்கு இதை பற்றி கேட்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுது. புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாலே அடிச்சு விட்ருவேன். நான் இதுமாரி இதை கேஸ்ட் சம்மந்தப்பட்டது எதாவது இருந்துச்சுன்னா அடிச்சிடுவேன். அந்த பேஜையே என்ன கிழிச்சு விட்ருவேன். நான் இதை பண்ணிகிட்டு இருப்பேன். அதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற பேஜ் கூட படிப்பேனே தவிர அந்த பேஜில் அது எனக்கு முக்கியம் இல்லைன்னா அதை விட்டுருவேன். நான் அந்த அளவுக்கு தான் இருக்கேன் இப்போ. நான் புள்ள ஜிம்மா? ஆமாண்ணா. நானும் போய்கிறேன் புள்ள ஜிம்முக்கு. மாஸ்டர் என்ன பார்த்தான், போடா 5 கிலோ தூக்குடான்ட்டான். சிரிப்பாயிச்சு. முடியலன்னா 3 கிலோ தூக்குன்ட்டான். மால புள்ளி பாய்ச்சே பொண்ண வீட்டுக்கு தெரியும்ல. என்கிட்ட இவ்வளோ பெரிய ஸ்டீல் சாமா இருக்குது. 7 கிலோ தூயின வந்து 1 போட்டான் தலையில. மால பான்னு பொந்துக்குச்சு. 5 நாள் ரிமாண்டி வந்து நேன்ட்டேன். என்ன ஜிம்னா? ஒரு ஜிம்மு புள்ள. நான் ரோட்ல சட்டி போட்டுக்கிறேன் புள்ள, பயப்படாத. கட்டி கொடு. கட்டி பொட்டில என்கிட்ட இல்லைண்ணா. சரி புள்ள, ஒரு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாய் குட்டி புள்ள. ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற புள்ள. கல்ல ஜிம்முக்கு சொல்ல கால் பண்ணி, என்ன எனக்கு ஷோல்டர் வீக் ஆகுது, டூல்ஸா தூக்க முடியல. வட்டா புள்ள. நாளைக்கு கால் பண்றேன். கண்டிப்பா கால் பண்றேன். சொல்லுங்க ப்ரோ. பாட்ட மாத்திரா ஒரு இப்படி ஆடிட்டு இருந்தீங்க, கல்யாணம் பண்ணிட்டுடா. ஓகே 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 ப்ரோ. மெதுவா மெதுவா
நீ பேசும்போது சுகமா சுகமா நான் கேட்கிறேன். இது சார காத்து என் பக்கம் பார்த்து என்னடா பண்றீங்க? கண்டா தான் சொல்லுமா. ஒரு நிமிஷமா. சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது பக்தி படலா போடுறா. ஓகே 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 ப்ரோ. ஏதோ லவ் ஃபெயிலி சாங் போடுறா. சரி ஓகே ப்ரோ, இந்த பாட்டை போட்டு எல்லாரையும் ஆஃப் பண்றேன். என்னடா எல்லாத்துக்கும் ஆடுறீங்க? சொல்லுங்க ப்ரோ. ஏதாவது பாட்டு போட்டு என் கல்யாணத்தை காப்பாத்துறா ப்ளீஸ்ரா. இப்போ போடுறேன் ப்ரோ. சூப்பர்ரா. என்ன பண்றீங்க எல்லாரும்? இந்த மாதிரிலாம் மாட்டேன் காலி மக்களே. ஐயோ ஐயோ, எனக்கு 4000 பணம் கொடுத்த சாமி, இனிமேல் யாரு கொடுப்பா? எம்மா 4000 ரூபா நீ போயிட்டு இந்த கேவலமா கொடுப்பான் 4000 ரூபா. இதுக்கு மேல நான் அதை பார்க்க விருப்பம் இல்லைங்க. ஐயோ, இது ஒரு மாதிரி இருக்கு. என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. முடியாது. கோபமா? ஆமா, நம்ம மேல கோபம். பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வந்தப்பவே நினைச்ச. நாம சாப்பிடுற அரிசில நம்ம பேர் இல்லப்பா. இவ்வளவு நாள் அதைத்தானே சாப்பிட்ட. அப்ப தெரியல, இப்ப மனசாட்சி. சொல்றத மட்டும் செய். நீ பேசுறதல்ல இங்க கேட்காது. ஏன் கேட்காது? கேட்கணும். யாருகிட்ட? யாப்பங்கிட்ட. சக்தி, மோதனம் முடிவு பண்ணிட்டியா? இந்த சிவனை பக்கத்துல இருந்து பார்த்திருப்ப. எதிரில நின்னு பாத்திருக்கியா? பாக்கறியா? ஆண்டவன் ஆள்றவன் போலீஸ். இன்னைக்கு நான் வேட்டையை மடிச்சு கட்டினா என் முன்னாடி எவனும் நிக்க முடியாது. நல்ல படம். அது என்ன டைலாக் சூப்பர் ரிலாக்ஸ். அதெல்லாம் என்ன இது பண்ணி வச்சிருக்கீங்க? யோ எம்சி ஏரியா அவனுக்கு இருக்கு. மிஸ்டர் யாரர் எம்சி ஏரியா அவனுக்கு இருக்கு. எனக்கு ஏரியா இருட்டுல யாருன்னு தெரியலப்பா. என்ன கெடுத்துட்டான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா. இருட்டுல யாருன்னு தெரியலப்பா. உள்ளே தானே தேடுறாங்க. பாடுறாங்க என்ன தப்புலாம் பண்றேன். கைஸ், பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பை வண்டி சவுண்டு வந்துருச்சு. அதனால் என்னால் எதுவும் எடிட் பண்ண முடியல, சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, சி யூ, டேக் கேர், பாய் கைஸ்.